எந்த ப்ரொசீஜர் எடுத்தாலும் ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க் இல்லாமல் அந்த எதையுமே நம்மளால பண்ண முடியாது. அனிதீஷா கொடுக்கறதுல எவ்வளோ பெரிய ரிஸ்க் எப்படி வரும்? புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட டிவி நகரைச் சேர்ந்தவர் ஹேமச்சந்திரன். இவர் 156 கிலோ அளவிற்கு உடல் எடை இருந்த காரணத்தினால் சிரமப்பட்டு வந்துள்ளார். உடல் எடையை குறைக்க யூடியூப் மூலமாக மருத்துவர்களை தேடிய போது டாக்டர் பெருங்கோவின் வீடியோக்களை ஹேமச்சந்திரன் பார்த்துள்ளார். அதில் குடல் பைபாஸ் செய்வதன் மூலம் உடல் எடையை 4 மாதங்களில் குறைத்து விடலாம் என்றும், நீரிழிவு நோய் பிரச்சனை இருந்தாலும் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அதனை கட்டுப்படுத்தி விடலாம் என டாக்டர் பெருங்கோ கூறியிருந்த வீடியோவை நம்பி அவரை தொடர்பு கொண்டுள்ளார் ஹேமச்சந்திரன். வீடியோவில் டாக்டர் பெருங்கோ கூறியிருந்த பல்லாவரம் ரேலா மருத்துவமனைக்கு கன்சல்டிங்கிற்காக கடந்த வருடம் ஹேமச்சந்திரன் சென்ற நிலையில் அதே மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டால் 8 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் கூறியதாக சொல்லப்படுகிறது. அதே சமயம் பம்மலில் உள்ள பிபி ஜெயின் ஹாஸ்பிட்டலில் 4 லட்சம் ரூபாய்க்குள் அறுவை சிகிச்சையை முடித்துவிடலாம் என பெருங்கோ தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள மனமில்லாமல் ஹேமச்சந்திரன் மறுபடியும் புதுச்சேரி திரும்பி உள்ளார். ஆனால் பிபி ஜெயின் ஹாஸ்பிட்டல் கடந்த ஓராண்டாக ஹேமச்சந்திரனை விடாமல் செல்போன் மூலம் அழைத்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுமாறு கன்வின்ஸ் செய்துள்ளனர். இதனால் அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் உடல் பருமன் பிரச்சனை தீரும் என நம்பிய ஹேமச்சந்திரன் கடந்த 21ஆம் தேதி 4 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தி பிபி ஜெயின் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியுள்ளார். 22ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு ஹேமச்சந்திரனை ஆபரேஷன் தியேட்டருக்குள் அழைத்துச் சென்ற மருத்துவர்கள் 15 நிமிடங்களிலேயே வெளியே வந்து தற்போது அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடியாது என அவரது பெற்றோரிடம் கூறியுள்ளனர். அத்தோடு ஹேமச்சந்திரனையும் வெண்டிலேட்டரில் வைத்து சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென தொடர்ந்து பிபி ஜெயின் ஹாஸ்பிட்டலில் வைத்து சிகிச்சை அளிக்க முடியாது, மேல் சிகிச்சைக்காக என கூறி ஹேமச்சந்திரனை ரேலா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ரேலா மருத்துவமனையில் புதன்கிழமை காலையில் கார்டியாக் அரஸ்டால் ஹேமச்சந்திரன் இறந்துவிட்டதாக கூறி அதிர வைத்துள்ளனர் மருத்துவர்கள். பிபி ஜெயின் ஹாஸ்பிட்டலில் உயிரிழந்த தனது மகனை பணம் பறிக்க வேண்டும் என ரேலா மருத்துவமனைக்கு மாற்றி நாடகமாடியதாக அவரது தந்தை பரபரப்பு குற்றம் சாட்டினார். மயக்கம் கொடுக்குற டாக்டர் ஃபிட்னஸ் கொடுக்கல, அந்த ரெக்கார்டும் கையில் எடுத்தாந்துக்கணும். இதெல்லாம் பார்க்காம 9 மணிக்கு ஆப்ரேஷன் சொன்ன டாக்டர் நேரம் 9 மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டரில் போயிட்டார். பையனும் 9 மணிக்கு போயிட்டான். உள்ள மயக்கம் டாக்டர்ல ஒன்றும் இல்லை. திடீர்னு 15-20 நிமிஷத்தில் வெளியே டாக்டர் ரத்தோடு வந்து அவனுக்குன்னா பயந்துட்டாங்க. பிபி அதிகமாகிடுச்சிங்க, ஹார்ட் இது ஆயிடுச்சிங்க. திடீர்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறதுங்கன்னா, நானே அதே நான் பார்த்த பெரிய ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆம்புலன்ஸ் டாக்டர் டீம் வர வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு போனாங்க என் பிள்ளைய. அதோட என் புள்ள வந்து சாவச்சிட்டானோ. உறவினர்களின் அஞ்சலிக்காக வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ஹேமச்சந்திரனின் உடலை கண்டு அவரது தாயும் ஒட்டி பிறந்த சகோதரனும் கதறி அழுதது காண்போரின் மனதையும் கண்களையும் குளமாக்கியது. பணம் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு தனது மகனை கொன்று விட்டதாக கூறிய அவரது தாய் மகனின் உடலை கண்டு கதறி அழுதார். தனது மகனுக்கு நடந்தது போன்று இனி வேறொருவருக்கும் நடக்கக்கூடாது என்பதால் டாக்டர் பெருங்கோ மற்றும் பிபி ஜெயின் ஹாஸ்பிட்டல் மீது தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஹேமச்சந்திரனின் தந்தை உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். பெருங்கோன்ற ஒரு டாக்டர் இந்த மாதிரி பல உயிர்களை என் பையன் ஒருத்த இறந்துட்டான். இதே மாரி இன்னும் பல உயிர்கள் போகக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அந்த டாக்டர் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது பண்ணணும். எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்.
உடல் பருமனை குறைப்பதாக கூறி தவறான சிகிச்சை அளித்த காரணத்தினால்தான் தனது மகன் உயிரிழந்துள்ளதால் பிபி ஜெயின் ஹாஸ்பிட்டல் மற்றும் டாக்டர் பெருங்கோ மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஹேமச்சந்திரனின் தந்தை பம்மல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஹேமச்சந்திரனின் தந்தை புகார் குறித்து விளக்கம் கேட்க மருத்துவர் பெருங்கோ மற்றும் பிபி ஜெயின் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை நிர்வாகத்தை நமது செய்தியாளர் 3 முறை தொடர்பு கொண்ட போதும் அவர்கள் அழைப்பை ஏற்கவில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.